இன்னைக்கு எங்கள் வீட்டை சுற்றி பல்லி சத்தம் கேட்குது. அது நன்மையாம்மா? நன்மை. இன்னைக்கு அமாவாசை நேரம். அமாவாசை அதுவுமா வீட்டில் பல்லி சத்தம் கேட்குது அப்படின்னா ரொம்ப நன்மை. சாதாரணமாகவே விருச்சி வாக்குன்னு சொல்லுவாங்க. சங்ககால இலக்கியங்களில் கூட விருச்சி சொல்லுன்னு கொடுப்பாங்க. ஊர் கோடி ஒரு இருப்பாங்க. ஒரு பெரிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா மரத்தில் இருக்கிற அந்த பல்லியோட அந்த விருச்சி சத்தத்தை கேட்டு அவங்க முடிவெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அகநானூரில் பாடலே இருக்குது. வீட்டில் விருச்சி சத்தம் கேட்டாலே நல்ல சகுனம்ன்றத பாடல் அகநானூரில் இருக்குது. தலைவன் பிரிந்திருக்கான், தலைவியை காத்துட்ருக்கான். அந்த நேரத்தில் தலைவன் வரான்னு ஏங்கிட்டு இருக்க நேரம் போர் காரணமாக பிரியலாம், தூது காரணமாக பிரியலாம், பொருள் காரணமாக பிரியலாம். இந்த மாதிரி எத்தனையோ பிரிவுகள் இருக்குன்னு தொல்காப்பியர் சொல்வார். அதில் இப்படி பிரிஞ்சிருக்க நேரத்தில் தலைவி வாடி இருக்கும்போது நெடுநாள் வாடி அகநானூரையும் அந்த விருச்சி சத்தம் தலைவிக்கு ஒரு ஆறுதல் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால் விருச்சி சத்தமே தெய்வத்தினுடைய வாக்கு, தேவதையோட வாக்குன்னு சொல்லுவாங்க. மகாவராகி டிவியில் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். பல்லி சத்தத்தை பற்றிய பல பதிவுகள் கொடுத்துருக்கேன். நானே ராத்திரி நேரத்துலனா என்னுடைய வீட்டில் இருந்ததான் என்னன்னா வாக்கு இந்த மாதிரி லைவ் ரெக்கார்டிங் போவேன். அப்போ பார்த்தீங்கன்னா என் பின்னாடியே பல்லி நிற்கும். அந்த சுவாமி படத்துக்கு பின்னாடி திடீர்னு பல்லி சத்தம் கேட்கும். நான் அந்த நேரத்தில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு செயலை கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த அம்மா கத்துவாங்க. என்னுடைய அடுத்த ஒரு பதிவு போடுறேன் பாருங்கள். மகாவராகி டிவியில் ஒரு முத்துலக்ஷ்மி அம்மான்னு இருக்காங்க. நிறைய என்னுடைய மகாவராகி டிவியில் என்னுடைய ஆத்ம ஞான தூய்மை பீடத்தில் இணைந்திருக்கவங்க எல்லாருமே பாருங்கள், நிறைய பேர் போடுவாங்க. தினமும் அவங்க பூஜை பண்ணுற நேரத்தில் பல்லி அந்த பாலை குடிச்சிட்டு போகும். பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த பல்லியானது அந்த படத்தில் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயம் வருது. பல்லி வருதுன்றது நல்ல விஷயம். பல்லி குரல் கொடுக்கறது நல்ல விஷயம். அமாவாசை அதுமா பல்லி சத்தம் கேட்குதுன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் முன்னோர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அது என்னன்றதை உணர்ந்து அந்த முன்னோருக்கு வேண்டிய செயல்பாடோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதோ வரப்போகிறத முன்னாடி அறிகுறி காட்டுவாங்கம்மா. அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் அதை தெளிவுபடுத்தி அதற்கான பூஜைகளை செய்யுங்க. குலதெய்வ வழிபாடை செய்யுங்க. உடனே நல்லதே நடக்கும்.